விக்னேஷ்ன்றவர் எங்கன்னு கேட்டோம். இல்லைப்பா அவர் இட்லி வாங்கி கொடுத்தோம், பிக்ஸோ வந்து இறந்துட்டார். நம்மள வந்திருந்த அந்த ஒரு குண்டனை போல் நடந்துட்டு அந்த காவலர் என்னையும் இழுத்து ரிக்ஷாவில் போட்டார். ஒரு நாள் ஒரு தகவல் சொன்னார், மறுநாள் வேற ஒரு தகவல் சொன்னார். அதுக்கடுத்து 4 கொலைகள் நடந்தது. முப்பது இடத்துல ரத்த குழாய் உடைஞ்சிருக்கு. இரும்பு ராடில் ரொம்ப மோசமான ஆயுதத்தால காட்டுத்தனமா தாக்கி இருந்தா மட்டும்தான் இந்த காயமே வந்திருக்கும். மூளையில ரத்த கசிவு, மூளைக்கு போற நரம்பு வெடிச்சு மூளைக்கு போற ஆக்சிஜன்ல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதனால நிச்சயமா வலிப்பு வரதான் செய்யும். இந்த மாதிரி கொடூரமா அடிச்சு கொடுமை செஞ்சுதான் அஜித் குமாரை கொன்னு இருக்காங்க. இன்னைக்கு அஜித் குமாரை கொன்ன மாதிரியே தான் வலிப்பை வர வச்சு 2022 விக்னேஷை போலீஸ் கொன்னாங்க. விக்னேஷ்ன்றவர் எங்கன்னு கேட்டோம். இல்லைப்பா அவர் இட்லி வாங்கி கொடுத்தோம், பிக்ஸோ வந்து இறந்துட்டார். இப்போ இன்னொண்டியை பிரச்சனை வந்தீங்களா, அவர் கூட அவர் இருந்தவர், அவர் எங்கன்னு கேட்டோம். இந்த மாதிரி அவரை நாங்கள் ரிமாண்ட் பண்ணிட்டோம். நீங்கள் எப்படி சார் ரிமாண்ட் பண்ணுவீங்க? என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு தெரியாமல் எப்படி ரிமாண்ட் பண்ணீங்க? இப்போ பிக்ஸு என் தம்பிக்கு வருவாது. அந்த அதிகாலையில் நான் கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அன்யூனிஃபார்மில் வந்திருந்த அந்த ஒரு குண்டனை போல் நடந்துட்டு அந்த காவலர் என்னையும் இழுத்து ரிக்ஷாவில் போட்டார். ஒரு நாகரிகமான உலகமாக வளர்ந்த பிறகும் கூட எந்த நாகரிகம் மற்றவர்களாக காவல்துறை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அவன் சாவறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் நான் ஹாஸ்பிட்டல் கிட்ட போனேன். பிக்ஸு வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அவங்க சொல்கிறாங்க பிக்ஸு வந்து இறந்துட்டாருன்னு. கூட போனவன் எங்களுக்கு தெரியும் பிக்ஸு வருமா வராதான்னு. காலை உணவு சாப்பிட்ட பின் விக்னேஷுக்கு திடீரென்று வாந்தி வலிப்பு வந்திருக்கிறது. உடனே அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சென்றிருக்கிறார்கள். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்த நிலையில் கொண்டு வரப்பட்டதை தெரிவிச்சிருக்கிறார். முதலமைச்சர் சட்டசபையில இருந்துட்டு பொய் சொல்றாரு. விக்கி என்கிற விக்னேஷ்ல ஒரு நாள் ஒரு தகவல் சொன்னார், மறுநாள் வேற ஒரு தகவல் சொன்னார். அதுக்கடுத்து 4 கொலைகள் நடந்தது. இனிமேட்டு விக்னேஷ் தான் கடைசி காவல் கொட்டடி கொலைன்னாரு. ஆனா அதுக்கடுத்து 4 கொட்டடி கொலைகள் நடந்துருச்சு. ஆனாலும் இவரு அந்த கவர்மெண்ட் போலதான் இவரும் செயல்படுறாரு. அவங்களுடைய லாபவெறி கொள்ளைக்கும் அவங்களுடைய சாதிவெறி ஆட்டங்களுக்கும் இந்த காவல்துறை ஒத்துழைக்கணுன்றதுக்காகவே காவல்துறையை அவங்க அடை காக்குறாங்க. அதுதான் இந்த வழக்குல எப்பவுமே இதுதான் தொடரும். காவல்துறை கண்ட ஒரு அச்சம் இருக்கதான் செய்யுது. என்ன ஏது பேரு கூட கேட்கல, நேராக அவங்க தடியை தேர்ந்தெடுக்கிறாங்க. தனக்கு லாபகமான ஒரு லாட்டியை தேர்ந்தெடுக்கிறார் அந்த அதிகாரி. மேலே ஃபேனில் படாமல் இருக்கிறதுக்கு வீசி பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தாறுமாறாக அடிக்கிறாரு. அவர் அடிக்க தொடங்கணுன்னே யாராவது தடுப்பாங்கன்னு பார்த்தா சுற்றி இருக்கிற காவலர்கள் அவங்க பங்குக்கு விலகி ஓடுறதுக்கு இல்லாமல் சுற்றி அவங்க பக்கத்தில் நின்று 2 பக்கம் அடிக்கிறாங்க. பொறியில் சிக்கின எலிகள் மாதிரி கீச்சுன்னு கத்துறதை தவிர வேறு ஒன்றுமே பண்ண முடியல. என் தம்பியை பார்த்தா ஆகணும்னு நான் கேட்குறேன். நான் கேட்கும் போது இங்கே கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனாங்க. காலையில் 11 மணிக்கு ஒரு காரில் உட்கார வச்சு இட்டுன்னு போனாங்க. இட்டுன்னு போயிட்டு 5 மணிக்கு தான் பார்க்க விட்டாங்க. எங்களுக்கு கிட்ட கூட போக விடல. பார்க்கணும் என்ன நீ எப்படி பார்ப்ப, உன்னை பார்க்க விட மாட்டான். அவனுக்கு என்ன பண்ணானுங்க தெரியுமா, கத்தி வச்சுருந்தானுங்க. அது எப்படி சார் கத்தி வச்சுருந்தா எப்படி சார் இது வரும்? கத்தியை காட்டுறாங்க, அவங்களா ஒரு கத்தியை காட்டுறாங்க, இந்த கத்தியை வச்சுன்னு இருந்தான். அப்படி ஒன்று எத்தனையோ போகல. அங்கே வேலை விஷயமா போயிட்டு வரும்போது தான் நைட்டு மடிக்கி இருக்கிறாங்க. எங்களுக்குள்ளே வாக்குவாதம் போட்டு அடின்னு வச்சுக்கிறாங்க. அச்சு இந்த மூஞ்சிலேருந்து இது வரைக்கும் தையல். பிக்ஸு வந்தவனுக்கு மூஞ்சில் ஏன் தையல் போடுறாங்க? பிக்ஸு வந்திருக்குன்றாங்க, மூஞ்சில் தையல். நீ கையெழுத்து போடு. நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் சார், நீங்கள் கையெழுத்து போடுங்க. என்ன கையெழுத்து ஏன் சார் நாங்கள் போடணும்? இல்லை சார் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். கையெழுத்து போடலன்னா நீங்கள் இருக்க மாட்டீங்க யாருமே. நம்ம இது பண்ணாங்க. அரசு தரப்பு மருத்துவர்கள்கிட்ட ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. செவிப்பறை கிழிஞ்சதுனால தான் என் செவித்திறன் குறைஞ்சதுன்னு அவங்க எழுதி தர மறுத்தாங்க. மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சி பதவிக்கு வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் அஜித் குமாரை சேர்த்து 24 பேரை விசாரணைன்ற பேர்ல போலீஸ் கொன்னு இருக்கு. அதுவும் 2022 மட்டும் 11 பேரை போலீஸ் அடிச்சு கொன்னு இருக்கு. வலிப்பு வந்துதான் விக்னேஷ் செத்தான்னு முதல்வர் ஸ்டாலின் சொன்னாரு. இது எவ்வளவு கேவலமான போயின்றத விக்னேஷோட அட்டாப்சி ரிப்போர்ட் உறுதி செஞ்சிச்சு. மருத்துவத்துல என்ன பிரச்சனைனா எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு, ஒரு மினிமம் சான்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா இந்த மாதிரி காவல் கொட்டடி சித்திரவதையின் போது நம்ம அரசு மருத்துவர்கள்கிட்ட போய் அறிக்கை கேட்கும்போது அந்த மினிமம் சான்ஸை தான் அவங்க எடுக்கிறாங்க. எதனால் இது உடனே நடந்ததுன்ற அந்த மெயின் ப்ராபபிலிட்டிக்குள்ளே போக மாட்டேங்கிறாங்க. முக்கியமான சாத்தியக்கூறுக்குள்ளே போகாமல் குறைந்தபட்ச சாத்தியக்கூறுல இருந்து நம்ம உடல்நிலையை அவங்க அணுகி அப்படி தான் அறிக்கை கொடுக்குறாங்க. அதே மாதிரி அட்டாப்சி ரிப்போர்ட்லேருந்து இப்போ உதாரணத்துக்கு மாரடைப்பில் ஒருத்தர் இறந்துடுறாருன்னு வச்சுப்போம். காவல் அடைப்பு சித்திரவதையின் போது மாரடைப்பில் இறந்தாருன்னா அவருக்கு ப்ரீ மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருந்தது,
அதனால கூட இந்த மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலான்ற அளவுக்கு கொடுத்து அந்த காவலர்களை காப்பாற்றக்கூடிய போக்கெல்லாம் கூட சில வழக்குகள்ல நடந்திருக்கு. திருப்புவனத்தில் மிளகாய்த்தூளை வாயில் கொட்டி இருக்காங்க, கண்ணில் கொட்டுவாங்க, காயப்படுத்தி அதன் மேலே எலுமிச்சம்பழச்சாறு புழிஞ்சுடுவாங்க, பெருவிரல் நகங்களை அதன் நகத்து மேலேயே அடிப்பாங்க, மூளையினுடைய சிந்தனை ஆற்றல் முழுவதும் செதஞ்சு போயிடாங்க அடித்தா. கால்களில் குதிரை முகம், கணுக்காலுக்கு மேல் பகுதி எலும்பு படன்னு அடிச்சுட்டு வருவாங்க. அடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா 2 காலை நீட்டி வச்சு அது மேலே லாட்டி வச்சு காலில் அமுத்தி உருட்டுவாங்க. அது ஏற்கனவே அடிபட்டு அங்கெல்லாம் வீங்கி இருக்கிறதுனால அது மேலே உருட்டுற போது இன்னும் நரகத்தினுடைய வாசல் அதுவாக தான் இருக்க முடியும். வழியில் கத்துறதை தவிர வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. விக்கி என்கிற விக்னேஷனால ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப சமீபத்தில் ரொம்ப கனெக்டான கேஸ். இந்த கடந்த 5 வருஷத்தில் அவர் பாட்டு நைட்டு அவர் பாட்டு வீட்டுக்கு போயிருப்பார். வீட்டுக்கு போனவர் அவர் உருவத்தையும் அவருடைய பேச்சையும் அவருடைய பெயரையும் அவர் எங்கேருந்து வராரு என்கின்ற அந்த விலாசத்தையும் அவர் எந்த இடத்தை சார்ந்தவர், எந்த ஊரை சார்ந்தவர், அவர் பேர் என்ன, இதை மட்டும் வச்சு அவரை கொலை செஞ்சாங்கன்றது ரொம்ப உண்மையிலே அது நம்மளை ரொம்ப அது என்ன சொல்றது, நிலைக்குலைய வச்ச ஒரு காவல் கொட்டடி கொலைன்னு கூட சொல்லலாம். அந்த விவகாரத்துல சம்பந்தப்பட்ட போலீஸ் எல்லாமே இப்போ சந்தோஷமா சோற தின்னுக்கிட்டு நல்லா ஜாலியா தான் இருக்கானுங்க. ஆனா விக்னேஷோட குடும்பத்தால அதை எப்படி மறக்க முடியும்? டெய்லியும் சம்பாதிச்சாலும் ஒரு வேளை சாப்பிட்டாலும் நிம்மதியாக தான் சுற்றின்னு இருந்தோம். இந்த லாக்அப் டேட்டு இந்த தம்பி செத்ததுலேருந்தே கொஞ்சம் கஷ்டம் அதிகமாக தான் சார் ஆயிடுச்சு. எங்கேயுமே போக முடியல, யாரை பார்த்தாலும் பயம், ஒரு காக்கி சட்டியை பார்த்தா பயம், இங்கே எதனா பண்ணுவாங்களா அங்கே எதனா பண்ணுவாங்களா, நிறைய பிரச்சனைகள் இருந்தது சார். பிரச்சனைங்க மட்டும்தான், நிறைய பிரச்சனைகள் கொடுத்தது இவங்க மட்டும்தான். அவங்க ஒருத்தனை சாவடிக்காத விசாரித்து ஜெயிலுக்கு அமிச்சிருந்தா கூட அவன் இந்நேரம் உயிரோட இருந்திருப்பான். என்னதான் தப்பு பண்ணாலும் எவ்வளோ பேர் தப்பு பண்ணுறாங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க. 30 கேஸ் 40 கேஸ் வச்சுக்கிறவங்களாம் உயிரோட தான் இருக்கிறாங்க. இந்தமாரி அச்சு சாவடிக்கிற அளவுக்கு அவன் என்ன பண்ணான்? இப்போ இந்த அஜித்குமார் கூட ஏற்றுக்க முடியல தான். காரணம் அவர் ஒரு காவலாளியாக இருந்திருக்கிறாரு. உதவி கேட்டதுக்காக காரை போய் பார்க் பண்ண போயிருக்கிறாரு. பார்க் பண்ண போன பாவத்துக்கு அந்த நகையை அவர் தான் எடுத்திருப்பாருன்றத அவர் ஏழ்மையை வச்சு அவர் மேலே சந்தேகப்பட்டு அவரை கொலை செய்கிற அளவுக்கு காவல்துறை போயிருக்கிறாங்களே. வலது கையில் வலது கை மணிக்கட்டில், வலது பக்க கன்னத்தில், இடது கையில் இடது கை மூட்டில், இடது தோள்பட்டையிலிருந்து முழங்கை மூட்டு வர பெரிய காயம், முகத்தில், காதில், விலா எலும்புல, காதுக்குள்ள ரத்தம் உறைஞ்ச நிலையில, கால் தொடையில, கால் பக்கத்தில் காயம்னு உடம்புல காயம் இல்லாத இடத்தையே பார்க்க முடியாது. சென்னையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கை உடைக்கணும்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் கூட்டு போகிறாங்கன்னு ஒரு தகவல் வருது. ராட்னம் கட்டணும்னா வடச்சென்னை கூட்டு வராங்கன்னு ஒரு தகவல் வருது. ராட்னம்னா அந்த தொங்க விடுறது, வடச்சென்னை படத்தில் தொங்க விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. முதல் நாள் காவலர்கள் பிடிக்கிறதெல்லாம் எங்கேயோ நடந்ததுன்னா யாராவது குற்றம் சொன்னால் அதெல்லாம் கூப்பிடத்தானே செய்வாங்க, விசாரிக்கத்தானே செய்வாங்கங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் 1 நாள் 2 நாள் கழித்து அவர்களோட கேள்விகளுக்கு இருக்குள்ள நாம் சொல்கிற பதிலை அங்கீகரிக்காதது, பதிலை குறைந்தபட்சம் விசாரணை கூட எடுத்துக்காதது, அவங்க மேலும் மேலும் ஒரே சொல்லாடல்களை திரும்ப திரும்ப சொல்லுவதன் மூலம் நாங்கள் பயிற்றுவிக்கப்படுறோம்னு தெரிஞ்சது. ஏதோ ஒன்று நாங்கள் திரும்பி சொல்கிறதுக்காக எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, அதைத்தான் சொல்லணும். இதை உருவாக்குறது தான் அவங்களோட வேலைங்கிறது 2-3 நாள் கழித்து தான் தெரிஞ்சது. அப்போ தான் நினச்சோம் பெரிய குழிக்குள்ளே விழுந்தாச்சு, இனி யார் தூக்குவாங்கன்னு தெரியலங்கிற அளவுக்கு ஒரு கைவிடப்படுகின்ற ஒரு மனநிலையை அன்னைக்கு தான் அடைஞ்சோம். பெரிய பெரிய பிவிசி பைப்பு ஏன் காவல் நிலையங்கள் இருக்குதுன்ற கேள்வி யாரும் எழுப்புறதில்ல. டிசி ஏசிலாம் போகிறாங்க, இன்ஸ்பெக்ஷனுக்கு போகிறாங்க, ஆனால் யாரும் அந்த கேள்வி கேட்குறதில்ல. ஏன் மணல் மூட்டை இருக்குது, ஏன் கோணி பை இங்கே இருக்குது, ஏன் 8 செங்கல் இங்கே வச்சுருக்கிறீங்க, இந்த கேள்விலாம் எழணும்ல. ஸ்டேஷன்லேருந்து 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க. 1 லட்ச ரூபா கொடுத்து இந்த செலவுக்கெல்லாம் வச்சுங்க. நாங்கள் 1 லட்ச ரூபா இது வரைக்கும் முழுசாக பார்த்ததில்லை, இருந்தாலும் சம்பாதிக்க தெரியும் எங்களுக்கு. அது எங்களோட உழைப்பில் நாங்கள் சம்பாதிச்சிக்கிறோம், எங்களோட இதுவில் நாங்கள் பொதிப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்க, எரிச்சிருங்கன்றாங்க. நாங்கள் எப்படி எரிப்போம்? அப்போ எரிச்சா தடையே இல்லாத ஆகிடும். அன்னைக்கு லாக்அப் கஸ்டடியிலேருந்து ஒரு 10-13 நாள் கழித்து நான் கோர்ட்டுக்கு தான் போனேன். ஆனாலும் என்னமோ கடந்த 40 ஆண்டு காலமாக ஒரு லாக்அப்புக்குள்ளே வாழ்கிற ஃபீலிங்லேருந்து விலகவே முடியல. இது இந்த சிஸ்டத்தை எதிர்க்கக்கூடிய ஒருத்தர், இந்த சிஸ்டத்தை மாற்றணும்னு நினைக்கக்கூடியவங்களால மட்டும்தான் இந்த விஷயங்களெல்லாம் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இது ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிகளில், நாடுகளில் கூட, முதலாளித்துவ நாடுகளில் கூட ஓரளவுக்கான மனித உரிமை இருக்குது. ஆனால் அது கூட இங்கே இல்லாமல் இருக்குதுன்றது தான் ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் இது வரைக்கும் ஓட்டு போட்டதில்லை, ஆனால் இந்த வாட்டி நான் போடுவேன்.
நல்ல இதுக்கோசம் தான் போடுவேன், நல்ல நோக்கத்துக்கோசம். மாற்றங்கள் மாறினா விஜய்க்கு போடுவேன் சார். ஃபஸ்ட்டு ஓட்டு அவருக்கு போட்டால் போடுவேன் சார். போடுவேன் இல்லை, கன்ஃபார்மாக போடுவேன் சார். விஜய் நின்றாருனா விஜய்க்கு போடுவேன் சார். அவர் கெளிக்கிறாரோ இல்லையோ அவருக்கு போடுவேன் சார். என்னோட ப்ரூஃப் எல்லாமே இங்கே தான், சாப்பாக தொகுதி தான் சார். நான் இந்த வாட்டி ஓட்டு போடுறது ஃபஸ்ட்டு ஓட்டு போடும்போது இவருக்கு போடுறது வந்து விஜய் சாருக்கு போடுவேன்.